அதான் என் பேரு. கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். நாளைக்கு நான் வந்து காச குடுத்துடுறேன். என்னடா பேரு, காசுன்னுலாம் பேசிட்டு இருக்க. ஓட் லிஸ்ட் எடுக்குறாங்களா? அது ஒண்ணும் இல்ல. நம்ம ஊர் கோயில்ல நாளான்னைக்கு காவடி. பறவை காவடி எதுக்குன்னு இருந்தவன் டெங்கு காய்ச்சல் வந்து படுத்துட்டான். அதுக்கு பதிலா நான் வந்து பறவை காவடி எடுத்தா தான் கரெக்ட்டா இருக்கும்னு ஊராக்கள் சொல்றாங்க. நீ எல்லாம் பறவை காவடி எடுத்தா கரெக்ட்டா இருக்காதுடா. கண்றாவியா தான் இருக்கும். ஏன்? நாங்கலாம் பறவை காவடி எடுக்க கூடாதா? நீ எல்லாம் காய்ச்சல் வந்தாலே ஹாஸ்பிடல் பக்கம் போக மாட்டே. ஏன்னா ஊசி போடுவான்னு பயம். நீ அவ்வளவு பெரிய முள்ள உடம்புல குத்தி காவடி எடுக்க போறியா? அதுவும் பறவை காவடி. போன வருஷம் பறவை காவடி எடுத்தவனா யாரு? சின்ன சின்ன சுண்டக்கா பசங்க. அவனுங்களே அவ்வளவு பெரிய முள்ள உடம்புல குத்திட்டு 12 அடி உயரத்துல தொங்குறானுங்க. அவனுங்களுக்கு தெரிஞ்ச வித்த நமக்கு தெரியாதா? நமக்கு குத்த தெரியாதா? இல்ல ஊஞ்சல் ஆட தெரியாதா? தம்பி அவனுங்க சின்ன பொடியானுங்க தான். ஆனா 6 வயசுல இருந்தே பிராக்டிஸ் இருக்கு. பால் காவடி, ஷெட்டில் காவடின்னு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து தான் இப்ப பறவை காவடி எடுத்திருக்கானுங்க. அவனுங்க லெவல் வேற. நீ காவடி இது நாள் வரைக்கும் தூரத்துல இருந்து தான் பாத்திருக்கே தவிர பக்கத்துல கூட போய் பார்த்தது இல்ல. இவன் பறவை காவடி எடுத்தான்னா போட்டோ ரீல்ஸ் எல்லாம் போட்டு ஃபேமஸ் ஆயிருவானு பொறாம உனக்கு. ஏய் லூசு பேலே, சாமி விஷயத்துல விளையாடாத. பறவை காவடின்றது இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறதுக்கும் ஃபேஸ்புக்ல போட்டோ போடுறதுக்கும் எடுக்கிறது இல்ல. அதுக்குன்னு நேத்தி வச்சு 10-15 நாளைக்கு முன்னே விரதம்லாம் இருந்து பயபக்தியோட எடுக்கிற ஒரு விஷயம். நீ என்னடானா நாளை கழிச்சு மறுநாள் காவடியை வச்சுட்டு சண்டே கிரிக்கெட் மேட்ச்ல மச்சான் இன்னைக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வரல, அதுக்கு பதிலா நான் போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பேரை கொடுத்துட்டு வந்து நிக்கிற. என் ஃப்ரெண்டுன்றனால உனக்கு ஒரு நல்ல புத்தி சொல்றேன் கேளு. உனக்கு காவடி எடுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி நேத்தி வச்சு விரதம் எல்லாம் புடிச்சு பயபக்தியோட போய் ஏறுறா. அதை விட்டுட்டு அவனுங்க கூப்பிடுறானுங்க. இந்த வருஷம் போனேன்னு வையேன், நல்லா கிரில் சிக்கன்ல கம்பியை சொருகிற மாதிரி 10mm கம்பியை பழுக்க வச்சு முதுகுலையும் தொடையிலையும் காலையும் குத்தி தசவதாரம் கமல் மாதிரி தூக்கி தொங்க விட்டுருவானுங்க. அப்புறம் கரண்ட் கம்பியில மாட்டின வவால் மாதிரி கேவலமா தொங்கிட்டு வருவேன்.